ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 170 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 56,100 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக சேலரியே 90,000க்கு மேலே வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஜென்ரல் டியூட்டிங்கிற கேட்டகரிலையும் டெக்னிக்கல் பிரான்ச்லேயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 23 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏ லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டி கேட்டகரிக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். அதேமாதிரி வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 12th வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி 10+2+3 இந்த பேட்டர்ன் படி தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் படி தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் டிகிரியை. அதே நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து டிகிரி வந்து 10+2+3 ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 மினிமம், மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்கள் பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார பிறந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து நேவல் ஆர்கிடெக்சரோ இல்லைனா மெக்கானிக்கலோ, மெரேனோ, ஆட்டோமோட்டிவோ, மெக்கட்ரானிக்ஸோ, இண்டஸ்ட்ரியலோ இல்லைனா ப்ரொடக்ஷனோ இல்லைனா மெட்டீரியலஜி, டிசைனு இல்லைனா வந்து பாருங்கள் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். மேல் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல் வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் நான் சொன்ன பார்த்தீங்களா 21லேருந்து 25. இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து ஒரு 170 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும் 140 வேகன்சி, டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு 30 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 170 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்டேஜாக வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போது. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோஸ்ட் கார்டு. ஸோ காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும். அது வந்து 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எஃப்எஸ்பிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து செலெக்ஷன் இருக்கும். அதில் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூலாம் வந்து இதில் தான் வந்து நடக்கும். ஸ்டேஜ் 4 வந்து உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 5 வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ இதுக்கு அவங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜாயின் இண்டியன் கோஸ்ட் கார்ட் .cdec.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ₹300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஃபேர்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேப்லர் காலமில். ஸோ ஸ்டேஜ் 1 எப்போ இருக்கும், ஸ்டேஜ் 2 எப்போ இருக்கும், ஸ்டேஜ் 3 எப்போ இருக்கும் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு ஹைட்டு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெயிட் எல்லாமே இருக்குது. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜெஸ்ட்லேருந்து ஹியரிங் வந்து பாருங்கள் நார்மலாக இருக்கணும். ஐசைட் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டேட்டோஸ் வந்து பாருங்கள் நாட் பர்மிட்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மெடிக்கலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டாவாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க.
அப்போ வந்து பாருங்க பே லெவல் 10 படி சேலரி ரூ. 56,100 வந்து பேசிக் பே. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க புரமோஷன் அடிப்படையில நீங்க டெப்டி கமாண்டன்ட் இந்த மாரி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு ஃபைனலா வந்து பாருங்க 2,05,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல அதர் பெனிஃபிட்ஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு அந்த 56,100ங்கிறது பேசிக் பே மட்டும் தான். இது இல்லாம மெடிக்கல் கவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 45 டேஸ் வந்து ஏர்ன்டு லீவ் இருக்கு. உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் வந்து இருக்கு 8 டேஸ். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 1.25 crore வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கேண்டீன் ஃபெசிலிட்டில இருந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டில இருந்து இந்த மாரி பென்ஷன்ல இருந்து உங்களுக்கு ரேஷன், ஃப்ரீ ரேஷன் இந்த மாரி எக்கச்சக்கமான உங்களுக்கு அலவன்ஸ்ல இருந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்க கைக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து 80,000 90,000 கிட்டக்க உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.